பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 32ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பூரண இரட்சிப்பு. இயேசுவை நாம் விசுவாசிக்கும்போது, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விசுவாசிக்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்கிறார். நித்திய ஜீவனை தருகிறார். இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் இந்த இரட்சிப்பு என்று சொல்லும்போது அதை ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நினைத்து, இயேசுவை நான் ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலேயே அநேகர் நின்று விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல அன்பான தகப்பன் தன்னுடைய மகனை ஒரு மேற்படிப்பு வரைக்கும் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவன் ஸ்கூல் படித்து முடிக்கணும், கல்லூரி படித்து முடிக்கணும், நல்ல உயர்ந்த ஒரு டாக்டரேட் வரைக்கும் படித்து என்னுடைய பையனை சமுதாயத்தில் ஒரு சிறந்த நபராக மாற்ற வேண்டும் என்று ஒரு தகப்பன் நினைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பையன் சின்ன வயதிலிருந்து நல்லா படிக்கிறார். ஆனால் ஒரு 9ஆம் வகுப்பு வந்த உடனேயே தகப்பனிடத்தில் சொல்லுகிறார், இனி இதுக்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு படித்தது போதும் என்று சொல்வான் என்றால், தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாக உடைந்து விடும். இந்த 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்ததோடைய நோக்கமே என்னுடைய மகனை ஒரு பெரிய அளவில் ஆளாக்க வேண்டும் என்று சொன்ன நோக்கத்திற்காக தான். ஆனால் இந்த பையன் பாதியிலேயே படிப்பை நிறுத்தும்போது தகப்பனுடைய உள்ளம் உடைகிறது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு இரட்சிப்பை தரும்போது, அல்லது இந்த ஆவிக்குரிய ஒரு இரட்சிப்பை தரும்போது, அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரும்போது, ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்த இரட்சிப்பு பூரணப்பட வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அது இப்படியாக ஆரம்பிக்கிறது, பூரண இரட்சிப்பும் பூரண இரட்சிப்பும். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த இடத்துல எதை மனதில் கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இரட்சிப்பு என்று சொல்லும்போது அது பூரணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம படிக்கிறோம், உங்கள் இரட்சிப்பு நிறைவேற அல்லது பூரணப்பட பிரயாசப்படுங்கள். இப்போ தேவன் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்காக என்று கூட நாம் சொல்லலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது. அது என்ன வாய்ப்பு? இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். அப்போ இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார். அவருக்கு கிடைத்த அந்த கடைசி நொடி பொழுதில் இயேசுவை ஒரு இரட்சகராக பார்த்து அந்த இரட்சிப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு இந்த பூமியில் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த இரட்சிப்பை நாம் வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அபியாசப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இரட்சிப்பை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய பலத்தினால விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு அதில் ஒரு 2 பகுதிகளை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ். ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், முதலாவதாக ஆண்டவர் நமக்கு இரட்சிப்பை தரும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு சரியாகிறது. அப்போ இரட்சிப்பு என்றால் அது ஒரு உறவில் ஒரு மாற்றம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லும்போது மிக தெளிவாக சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் நீங்கள் விசுவாசிப்பதே அல்லது அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன் என்று.
அப்போ நித்திய ஜீவன் என்று சொல்லுவது ஏதோ ஒரு இடம் அல்ல. பிரதானமாக நித்திய ஜீவன் என்று சொல்லுவது ஒரு உறவு. அநேகர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டேன், ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபத்தை நான் செய்து விட்டேன், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, அந்த டிக்கெட்டை நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். அப்போ ரட்சிப்பை ஒரு டிக்கெட் என்று சொல்லும்போது அது சரியானதாக இல்லை. ரட்சிப்பு என்று சொல்லும்போது அது ஒரு உறவு, நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு இந்த பூமியில் ஆரம்பிக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நித்திய ஜீவன் என்று சொல்லுவது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளுவது என்று. அப்போ முதலாவதாக ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதன் பின்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளில் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அநேகர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்படும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அநேக விரோதிகள் இருந்தார்கள். குடும்பத்தினர்கிட்ட எனக்கு சண்டை இருந்துச்சு, நண்பர்கள்கிட்ட சண்டை இருந்தது, வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை இருந்தது, சண்டை இருந்தது. ஒரு 100 பேரையாவது அவங்களால சொல்ல முடியும், இத்தனை பேர்கிட்ட எனக்கு என்ன இருந்தது, உறவில் பிரச்சனை இருந்தது என்று. ஆனால் அதே நபர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் இயேசுவோடு 5 வருடங்களாக நான் நடக்கிறேன், 10 வருடங்களாக நான் நடக்கிறேன், ஆனால் இன்னைக்கு என்னுடைய உறவுகளில் எல்லாம் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்லி. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நம்முடைய உறவுகளில் கொண்டு போகிறது என்று சொல்லுவது. இன்றைக்கு தேவனோடு இருக்கக்கூடிய உறவு எனக்கு சரியாக இருக்குது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இந்த பூமியில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய குடும்ப உறவு எப்படி இருக்கிறது, அல்லது பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு எப்படி இருக்கிறது, சமுதாய உறவு எப்படி இருக்கிறது. நான் 10 வருஷமாக இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆனால் இயேசுவோடு உள்ள உறவு மட்டும்தான் எனக்கு சரியாக இருக்குது, மற்ற உறவுகள் சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் பூரண ரட்சிப்பை நோக்கி பயணம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போது ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நம்முடைய உறவுகளுக்குள்ளாக நாம் கொண்டு போக வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு பகுதியை கூட நாம் தியானிக்கலாம். நம்முடைய உணர்வுகளில் ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். பிரதானமாக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது நம்முடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், அல்லது புதிய ஜீவனை நம்முடைய ஆவியில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய மனது, நம்முடைய உணர்வு, இது எல்லாம் அனுதினமும் அந்த ரட்சிப்பை நம்ம அபியாசப்படுத்துறதன் மூலமாக இந்த பகுதிகளில் ஆண்டவருடைய ரட்சிப்பு கடந்து வருகிறது. நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது நம்முடைய மனம் புதிதாகிறதுனால, அப்போ மனம் என்று சொல்லும்போது அதில் நம்முடைய உணர்வுகள் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய மனது, யோசனை, நம்முடைய உணர்வுகள், இந்த இடங்களில் கூட நம்முடைய ரட்சிப்பை நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு அது பூரணப்படக்கூடிய அளவுக்கு அதில் வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஆவியை மாத்திரம் அந்த ரட்சிப்பு மாற்றாது, நம்முடைய மனது, யோசனைகள், உடைக்கப்பட்ட உள்ளம், உணர்வுகள் எல்லாவற்றையுமே மறுரூபப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பில் ஒரு வல்லமை இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபத்தில் இருக்கிறார். அப்போது உணர்வு சம்பந்தமான ரட்சிப்பை குறித்து வேதத்தில் அதிகமாக நம்மால் வாசிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய உணர்வில் எப்படி இருக்கிறீர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கூட அநேக விதமான காயங்கள் இருக்கலாம். அது இன்றைக்கு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை கூட பாதிக்கலாம். ஆனால் இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவு உங்கள் உணர்வை மாற்றிக்கொண்டு இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமற்றதாகவே காணப்படும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டாம் என்று தேவன் நினைத்திருந்தால் அந்த கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். நம்ம ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம் இல்லையா? கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஆண்டவர் கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய ஆவியை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கலாம், ரட்சித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்து இந்த பூமியில் இத்தனை வருடங்கள் அதன் பின்பும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய திட்டம் என்னவென்றால் பூரணமான ரட்சிப்பு. உங்கள் வாழ்க்கையில்
ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு பூரணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதுக்கு ஆதாரபூர்வமாக உங்களால் சொல்ல முடியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் உறவுகள் இப்படி இருந்தது, உணர்வுகள் இப்படி இருந்தது, அல்லது என் செயல்பாடுகள் இப்படி இருந்தது, இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் எல்லாம் இயேசு வர ஆரம்பித்த உடனே இன்னைக்கு மாற்றங்கள் இப்படி காணப்படுகிறது என்று சொல்லி அந்த மாற்றங்களை குறித்து தாராளமாக உங்களால் மற்றவர்களோடு சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் பூரண ரட்சிப்பை நோக்கி பயணம் செய்யவில்லை. அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா மிகுந்த சந்தோஷம். இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா பூரண ரட்சிப்பை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லுவது ஒரு பயணம். எப்படி படிப்பு என்று சொல்லுவது ஒரு பயணம். நம்ம எல்கேஜி படிக்கிறோம், யூகேஜி படிக்கிறோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், கல்லூரி படிப்புக்கு வருகிறோம், மேற்படிப்பு படிக்கிறோம். அப்போ அது ஒரு பயணம் என்று சொல்லுவது போல இந்த ரட்சிப்பும் ஒரு பயணமாக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இதையெல்லாம் ஒரு உறவு என்று ஆண்டவர் கொண்டு வருகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை குறித்து கவனமாக இருப்போம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலையே நம்ம முடிச்சு விடக்கூடாது. 10ஆம் வகுப்பு படித்த உடனேயே முடித்து விடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வர வேண்டும். நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரட்சிப்பை நீங்கள் பூரணப்படுத்துங்க. அதில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். நேரம் எடுத்து, முயற்சி எடுத்து, ஆண்டவரை விசுவாசித்து இந்த ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலையும் நான் அப்பியாசப்படுத்த வேண்டும். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நம்முடைய ரட்சிப்பு ஒரு இன்கம்ப்ளீட் அல்லது பூரணப்படாத நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. இந்த கிருபையை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கூட பூரண ரட்சிப்பு என்று சொல்லி நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு நீங்கள் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்க. இதே கிருபையை எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் கொண்டு வருவதற்கு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கிருபையை சார்ந்து நாங்கள் வாழுகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையின் உள்ள மற்ற பகுதிகளிலும் இந்த ரட்சிப்பை நாங்கள் கொண்டு போகிறோமா என்று நாங்கள் நிதானிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களை நாங்கள் தியானிக்கிறோம், நிதானித்து பார்க்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு கிருபையை ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் இயேசு தரக்கூடிய ரட்சிப்பினால் மறுரூபம் அடையும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வெளிப்படையான மாற்றம், மற்றவங்க கூட எளிதாக பார்க்கக்கூடிய அளவில் இந்த மாற்றம், இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சுபாவங்களில், செயல்பாடுகளில் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் செய்து ரட்சிப்பை பூரணப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.